ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து வேத பகுதி எஸ்ஐயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமீன். இந்த வார்த்தைகளை கொண்டு யாருக்காக சொன்னது என்று பார்த்தால் 1வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் யாக்கோபை குறித்து இஸ்ரவேலை குறித்து நாம் சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில் கடக்கும் போது கர்த்தர் கூட இருந்தார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு யோர்தானில் தண்ணீரில் கால் வைத்த போது தண்ணீர் கோவிலாய் நிறைந்து உலர்ந்த தலைவர் தரை வழியாய் கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். தண்ணீர்களை கடக்கும் போது நம்மோடு கூட இருக்குது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் தண்ணீர்கள் போன்ற வருகிற பிரச்சனைகள் நாம் கடப்பதற்கு முடியாத ஒருவர், அன்றைக்கு செங்கடல் இருந்துச்சு, தடைகள், தண்ணீர் போன்ற தடைகள். ஆனால் இன்றைக்கும் தடைகளை நீக்கி போடுகிற ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். அது போன்ற தடைகளை பார்வோனின் வல்லமைகள், எதிர் வல்லமைகள் கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணீர்களை கடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தாரோ, இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தேவ பிள்ளைகளே, பிரச்சனையில் கடந்து நடக்கும் பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாது. அவைகள் நம்ம நம் அமிழ்ந்து போவதில்லை. அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து இதை எப்படி கடப்பேன், கடக்க முடியுமா, கடக்க முடியாதான்னு யோசித்து பாருங்க. தண்ணீரில் நீந்தி கரை சேர முடியாது. ஆறுகளை பாருங்கள், ஆறுகளை நீந்தி கரை சேர முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் கடக்கவும் மேற்கொள்ள விடாமல் ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்ன தேவன், நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது அவைகள் உன் பேரில் பற்றாது. தேவ பிள்ளைகளை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூழலில் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுது, அவர்கள் முடி கூட கருகாமல் இருந்தது. அந்த முடி கூட கருகவே இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையுள்ள அக்கினி அவர்களை பாதுகாத்தது. 4ஆம் ஆண்டில் மனித சாயலாய் கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அக்கினி போன்ற பிரச்சனைகள் உங்களை அழிப்பதற்கல்ல, அதிலிருந்து மீண்டு அக்கினி ஜுவாலைகளில் பற்றாதபடி கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாத்திருக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் வாக்கு பண்ண தண்ணீர்களை கடக்கும் போது மாத்திரமல்ல, ஆறுகளை கடக்கும் போது மாத்திரமல்ல, அக்கினி ஜுவாலையில் நடந்தாலும் அவைகள் உன் பேரில் பற்றாது. அதற்கு தான் முதல் வசனத்தை வாசித்த பிரகாரம் எப்போ பற்றாதுன்னு சொன்னால் நம்ம பயப்படக்கூடாது. சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவர் கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எல்லாம் கடப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உதவி செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆக எதை கண்டு பயப்படாமல் புலம்பாமல் இவையெல்லாம் மேற்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய வருகிறோம். தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியை நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு எதிர்க்கு உதவி செய்திருக்கேன். இனிமேல் கடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக முக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தா, இவைகளை எங்கள் மேல் புரளுவதில்லை. இவைகள் நாங்கள் வேகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய சட்டை நிழலுக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கள் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல பவுலுக்கு எவ்வளோ போராட்டங்கள் ஈரோக்கிலே தான் புயல் வந்த போது கர்த்தாவை கரை சேரணும் இருந்தார். ஆனால் அவ்வளோ பெரிய புயல்களிலும் கப்பல் சேதமடைந்த போது கர்த்தர் நீங்கள் கரை சேர்த்தது போல நிச்சயமாக எங்களையும் கரை சேர்த்து நீங்கள் நடத்துவதற்கு வல்லமை இல்லவராக இந்த வார்த்தை மூலமாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.